ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேன்ஸ் கிச்சன் 2.0. இன்றைக்கி நம்ம கிச்சனில் காரசாரமான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி அண்ட் தோசை கூட ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். வெறும் தக்காளி மட்டும் வச்சு இந்த சட்னியை எப்படி ரொம்ப சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சட்னி செய்கிறதுக்கு ஒரு 7 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 7 தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை தாளிச்சிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம், காஞ்ச மிளகா ஒரு 4-5, கருவேப்பிலை ஒரு 3 கொத்து. பாத்திரம் சூடானதும் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி அரைச்ச பேஸ்ட் எவ்வளோ இருந்துச்சோ அதுலேயே ஒரு 3/4 பங்கு தண்ணி வந்து அப்படியே ஜார்லேயே கலந்து ஊற்றிடுங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்போட அளவு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். பத்தலைன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து இது கூட தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் சேருங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனி மிளகாத்தூளில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்துருக்க மிளகாத்தூள் அளவு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். காரம் பிடிக்காதவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணோம்ல, அதில் வந்து 4க்கு பதிலாக 2 ஆட் பண்ணால் போதும். இதில் தண்ணியெலாம் வற்றுற அளவுக்கு கொதிக்கணும். ஸோ அடுப்பை ஹையில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய பபிள்ஸாக வரும். இப்போ என்னென்னா தண்ணி வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. கூடவே வந்து நம்ம தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அகைன் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ லேசாக கிளறி விடுங்க போதும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையாக வருதில்ல, அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிடும். அப்போ எடுத்து பார்த்தோன்னா சட்னி வந்து இன்னும் திக்காக இருக்கும். கூடவே எண்ணெய்லாம் லேசாக பிரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜ் வரப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பபிள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தா சுற்றி நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம எடுத்து பரிமாற வேண்டியதாக நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. வெறும் தக்காளி மட்டும் வச்சு பண்ணால் நம்மளோட காரசாரமான தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சூடான முருகலான தோசை அப்புறம் இட்லி கூட சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு வந்து 10 இட்லி பத்தாது இதை சாப்பிட்றதுக்கு, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கேன்ஸ் கிச்சன் 2.0வை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.